நமஸ்தே. ஸ்ரீ அம்மா பகவான் சரணம். இன்றைய அற்புதங்களை கேட்பதற்கு முன் ஸ்ரீ அம்மா பகவான் நமக்கு அனுகரித்திருக்கும் ஞான போதனையை இப்பொழுது கேட்போம். இன்பமானாலும் துன்பமானாலும் வாழ்க்கை அனுபவிக்கப்பட வேண்டும். ஸ்ரீ அம்மா பகவான். இன்று நாம் 2 அற்புதங்களை கேட்க இருக்கின்றோம். முதலாவது அற்புதத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்பவர் ஒடிசாவின் பலுகானைச் சேர்ந்த ஜெகபந்து ஜனா அவர்கள். எனது 2.25 வயது மகன் ஒரு அறையில் தனியாக விளையாடி கொண்டிருந்தான். திடீரென்று அவன் காலில் ஏதோ விழுந்தது. அவனால் நடக்க முடியவில்லை. தொடர்ந்து 2 மணி நேரம் அழுது கொண்டே இருந்தான். சம்பவம் நடந்த போது நாங்கள் அந்த அறையில் இல்லாததால் அவனது வலியின் காரணத்தை எங்களால் அடையாளம் காண முடியவில்லை. ஒரு தந்தையாக அவனுடைய நல்வாழ்வை பற்றி நான் கவலைப்பட்டேன். நான் முதலில் அம்மா பகவானிடம் என் உணர்வுகளை பகிர்ந்து கொண்டேன். பின்னர் அவனை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றேன். சிகிச்சையின் பின்னர் நாங்கள் வீடு திரும்பினோம். ஆனால் பல மணி நேரங்களான பிறகும் அதிக முன்னேற்றம் இல்லை. இறுதியாக நான் என் அன்பான இறைவன் ஸ்ரீ புருஷோத்தம அம்மா பகவானிடம் சரணடைந்தேன். நாங்கள் கடைசியில் ஜெய்போலோ பிரார்த்தனை செய்த போது எங்கள் முழு குடும்பமும் மூலமந்திரத்தின் சக்தியை கொண்டோம். திடீரென்று அவன் நடக்க முயன்றான். மெதுவாக விளையாடத் தொடங்கினான். விரைவில் அவன் மிகவும் நன்றாக நடக்க ஆரம்பித்தான். என் பிரார்த்தனைகளுக்கு உடனடியாக பதில் அளித்ததற்கும் என் சிறு மகனை குணப்படுத்தியதற்கும் என் அன்பான ஸ்ரீ அம்மா பகவானுக்கு அனந்த கோடி நன்றிகள். என்றென்றும் உங்கள் கமல பொற்பாதங்களிலே சரணம். இரண்டாவது அற்புதத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்பவர் ஒடிசாவின் கட்டக்கை சேர்ந்த மமதா ராணி குவானார். எனது தந்தை ஒரு கான்ட்ராக்டர். அவர் வயதாகி விட்டதால் அவருடைய நிறுவனத்தை எனது 2 சகோதரர்களும் நிர்வகித்து வருகின்றனர். உத்தியோகபூர்வ வேலை மற்றும் தளப்பணிகளின் மேற்பார்வைக்கு அவர்கள் ஒடிசாவின் வெவ்வேறு பகுதிகளுக்கு செல்வார்கள். ஜூலை 2020 எனது தம்பி கட்டக்கில் இருந்து 44 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தென்கனலுக்கு சென்றிருந்தார். அவர் வேலை முடித்த நேரத்தில் இரவு 11 மணி. திரும்பும் போது அவரது கார் ஒரு காடுகளின் நடுவில் பிரேக் டவுன் ஆனது. கார் டயர்களில் ஒன்று பஞ்சர் ஆனது. அவர் ஸ்டெப்னியை சரி செய்ய முயன்றார். ஆனால் முடியவில்லை. நள்ளிரவு தாண்டிவிட்டது. அனைத்து கடைகளும் மூடப்பட்டிருந்தன. யாரிடமிருந்தும் எந்த உதவியும் பெற வாய்ப்பில்லை. அவர் தனது நிலைமை குறித்து எங்களுக்கு தெரிவித்தார். எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அவரை பற்றி மிகவும் கவலைப்பட்டனர். உடனே நாங்கள் மூல மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பித்தேன். ஸ்ரீ அம்மா பகவானிடம் என் சகோதரனுக்கு உதவும்படி பிரார்த்தனை செய்தேன். அதிசயமாக சிலர் சம்பவ இடத்திற்கு வந்து சக்கரத்தை சரி செய்ய அவருக்கு உதவினார்கள். அதிகாலை 3:30 மணி அளவில் வீட்டிற்கு வந்தார். தேவைப்படும் ஒருவருக்கு உதவ அந்த நபர்களை நள்ளிரவில் காட்டுக்குள் அனுப்பியது யார்? அது எங்கள் அன்பான அம்மா பகவான் மட்டுமே. அவர்கள் உடனடியாக என் பிரார்த்தனைக்கு பதிலளித்தார்கள். என் சகோதரனை மீட்டார்கள். எத்தகைய அதிசயம்! பக்த பராதீன ஸ்ரீ அம்மா பகவானுக்கு மனமார்ந்த நன்றிகள்.